சோனா காக்கா ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பதனால தினமும் திருடி தான் பயத்தை நிரப்புவான். எனக்கு தினமும் இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. நான் என்ன செய்யறது? தினமும் டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம கிராமத்துக்கு போவோம், அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கிராமத்துக்கு சோனா காக்கா போச்சு. என்ன, எங்கேயோ யாரோ கேக் சமைக்கிற மாதிரி வாசனை அடிக்குது. எங்க இருக்கு? அதான் இருக்கு. சோனா காக்கா பேக்கரியில இருந்து கேக்கை திருடி எடுத்துட்டு போச்சு. அந்த சமயத்துல சோனா காக்கா தான் திருடின கேக்க கொண்டு வந்துகிட்டு இருந்தது. எல்லாரையும் பார்த்த உடனே அங்கேயே நின்றுடுச்சு. சரி வாங்க, இந்த கேக்கை எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த கேக்கை எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சோனா காக்கா கொண்டு வந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுல. சோனா சொன்ன மாதிரி நம்மளே கேக்க செஞ்சு சாப்பிடலாம். சோலைவன பறவைகள் லூனா பாட்டி, மீனுக்குருவி, அம்முக்குருவி, டூட்டு காக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்கினாங்க. ஃப்ரெண்ட், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு புரோக்கர் கிட்ட பேசி இந்த இடத்த வாங்கியிருக்கேன். நீங்க கொடுத்த காசுக்கு இந்த இடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இந்த இடத்த கிளீன் பண்ணி வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு மேல புரோக்கர் கிட்ட காமிக்க இடமும் இல்லை, தேடுறதுக்கு என்கிட்ட உடம்புல தெம்பும் இல்லை. இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லி பறவைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலத்துல இருக்க குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை கையில் எடுத்து செஞ்சாங்க. ஒருத்தர் மண்ணை தோண்டுனாங்க, இன்னொருத்தர் தண்ணி ஊத்துனாங்க, இன்னொருத்தர் விதைகளை நிலத்துல போட்டாங்க. அதே சமயம் சோனா காக்கா தன்னுடைய பழைய காட்டுல இருக்க பறவைங்கெல்லாம் இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி அந்த பறவைங்க கோதுமைய விதைச்சிருப்பாங்களா? தெரியலையே. சரி, போய் தான் பார்ப்போம். பாசான காக்கா, நாங்க எப்படி வேலை செய்யறோன்னு பார்க்க வந்தியா, இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. நீயும் ஒத்தாசைக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். குனிஞ்சு குனிஞ்சு வேலை செஞ்சதுனால என்னுடைய இடுப்புல சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. இல்லை, நீங்க விதைகளுக்கு நிறைய தண்ணி ஊத்துங்க, அப்பதான் கோதுமை சீக்கிரமா வளரும். இத சொல்லதான் நான் வந்தேன். ஆனா தண்ணி நிறைய ஊத்துனா பயிர் அழுகி போயிடும். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா அதுவே நமக்கு போதுமானது. மீன் சொல்றது கரெக்டு தான். நேத்து கூட நியூஸ்ல விவசாயம் பண்றதுக்கு இந்த வருஷம் தண்ணி குறைவா தான் விடுறாங்களாம். அதனால நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணாம சரியான முறையில பயன்படுத்தணும். சோனா காக்கா, உனக்கு யார் சொன்னது பயிருக்கு நிறைய தண்ணி ஊற்றணும்னு? இல்லை, எங்களை உழவு பார்க்க வந்தியா? இல்லை, நான் அப்படிதான் ரீல்ஸ்ல பார்த்தேன். அவங்க தப்பா சொல்லிட்டாங்க போல. சரி, உங்க வேலையை நீங்க பாருங்க, என்னோட வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்கா அங்கிருந்து வேகமா போச்சு. பறவைகள் சரியான முறையில தண்ணி வயலுக்கு பாய்ச்சினாங்க. சில மாதங்கள் போன பிறகு வயல்ல நெல்மணிகள் அழகா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சோலைவன பறவைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே சமயம் இதை எல்லாத்தையும் சோனா காக்கா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, இந்த பயிரும் எனக்கு பிடிக்கல. நைட் எல்லாரும் தூக்குன பிறகு யாருக்கும் தெரியாம வந்து பயிருக்கு நெருப்பு வச்சு எரிச்சிடணும். இந்த நெல்மணியை பார்க்கும்போது அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? லூனா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். கோதுமை நல்லா வளர்ந்துருக்கு, நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனோ லூனா கிட்ட சொல்லுச்சு. மற்ற பறவைகள் சரின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போனாங்க. இரவு நேரமும் வந்தது. அப்ப சோனா காக்கா அந்த வயலுக்கு வந்துச்சு. சரி, நம்ம கொண்டு வந்த கிருஷ்ணாயில ஊத்துவோம், யாரும் இங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது டூட்டு காக்கா டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அங்க வந்தது. சோனா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? அது வந்து நான் ஏன் இங்க வந்தேன்னா, எனக்கு தூக்கத்துல பறக்கிற வியாதி இருக்கு. அதுதான் நான் தெரியாம பறந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தூங்கும்போது பயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே தூங்கினேன். யாருன்னா திருடுறாங்களான்னு பார்க்க வந்தேன். இந்த ஊர்ல திருடர்கள் அதிகமா இருக்காங்க, அதுதான் வந்து செக் பண்ணலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி, நான் காவலுக்கு இருக்கேன், நீ போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்கா பறந்து போயிடுச்சு.
எனக்கு என்னமோ இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா இவ தான் திருட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கும் இவன் மேலே ஒரு கண்ணை வைப்போம். மறுநாள் சூரியன் உதயமாச்சு. எல்லாரும் கோதுமைய அறுவடை பண்ணி கொண்டு வந்து குடோன்ல வச்சாங்க. ஒருத்தரா மீனுவும் அம்முவும் அந்த கோதுமையை எடுத்து ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சாங்க. லூனா பாட்டி அரைச்ச மாவை நீரை ஊற்றி கோதுமை மாவா பிசைஞ்சாங்க. மைனா பிசைஞ்ச மாவை ஒரு பெரிய கரண்டியில் வச்சு அவனில் வச்சு ஹீட் பண்ணாங்க. டூட்டு காக்கா அந்த பண்ணை எடுத்து அதுக்கு மேலே ஸ்வீட் க்ரீம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுச்சு. கொஞ்ச நேரத்தில் பன் கேக்கோட ஸ்மெல் நல்லா வந்துச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம விற்பனை பண்ணலான்னு சொல்லி யோசிச்சாங்க. அந்த சமயத்தில் சோனா காக்கா அங்கே வந்தது. வாவ், இந்த பட் கேக் ஸ்மெல்லு ஆளை தூக்குது. எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அசுக்கு பொசுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணா நீ நோகாம வந்து நோம்புக்கு முடிவியா? நாங்கள் இன்னும் டேஸ்டே பண்ணலை. எனக்கு இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு சொன்னா நீ கேட்டியா? ஆனால் இப்போ கேக்கு வேணும்னு மட்டும் வகையாக கேட்குற. லூனா பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சோனா நமக்கு பன் கேக் செய்ய ரெசிபி சொன்னான். அது மட்டும் இல்லை, பன் கேக் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தான்ல. ஒரு கேக் கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம், ஓகேவா? சரி, ஆனால் ஒன்று தான் கொடுக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லி சோனுக்கு ஒரு பன் கேக் கொடுத்தாங்க. சோனுவும் அந்த கேக்கை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்ட், இந்த பன் கேக்கை நம்ம பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும். அப்பனா என்னுடைய வீட்டில் வச்சுக்கிறேன், அங்கே யாருமே வரமாட்டாங்க, பாதுகாப்பாக இருக்கும். இல்லை என்னுடைய வீட்டில் இப்போ புது பீரோ வாங்கி வச்சிருக்கேன், அதில் வச்சு லாக் பண்ணிடலாம், யாரும் திருட முடியாது. 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. நம்ம புத்திசாலித்தனமா செயல்பட வேணும். டூட்டு காக்கா, நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா, டூட்டு காக்காவோட வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனை டூட்டு காக்கா, நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி டூட்டு காக்கா வீட்டுல வைக்கலான்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல சோனா காக்கா இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுச்சு. டூட்டு காக்கா பன் கேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தன்னுடைய வீட்டுல வச்சுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. டூட்டு காக்காவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல சோனா காக்கா அங்க வந்து எல்லா பன் கேக்கையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அப்போ ஒரு இடத்துல பன் கேக்க வச்சது. அப்பாடி, எப்படியோ கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்துட்டோம். இதை கொண்டு போய் சோலைவன காட்டில் வசிக்கும் பறவைகளுக்கு வித்துடுவோம். களவாடிய பொருளை 1/4 மணி நேரம் கூட கையில் வச்சிருக்க கூடாது, உடனே வித்துடணும் அப்படின்னு சொல்லி கேக்கை கொண்டு போய் விற்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. கேக்கு வாங்கலையோ? கேக்கு, பனானா கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு டிஃப்ரெண்டான கேக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு. கேக்கு வாங்கலையோ? கேக்கு, சுவையான அற்புதமான கேக்கு எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. கேக்கு வாங்கலையோ? கேக்கு அப்படின்னு கூவி கூவி கேக்க விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. அப்ப ராணா கழுகும் மில்லி கழுகும் அங்க வந்துச்சு. நல்ல கேக்கு தானா இது? டேஸ்டா இருக்குமா கேக்கு? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட கேக்கை சாப்பிட்டா நீங்க உலகத்தையே மறந்துடுவீங்க. அதுவும் இல்லாம ஆக்டர் விஜய், அஜித் சார்லாம் என்கிட்ட கேக்க சாப்பிடலனா அவங்களுக்கு தூக்கமே வராது. விஜய் சாரு இந்த கேக்கு சாப்பிட்டு இருக்காங்களா? அப்படா எங்களுக்கு ஒண்ணு கொடு. இதோ சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ராணா கழுகு கிட்ட பன் கேக்க கொடுத்துச்சு. 2 பேரும் அதை சாப்பிட்டாங்க. உடனே காரம் மூக்கு வரைக்கும் ஏறுச்சு. ஹே, என்னடா கேக்கு இவ்வளவு காரமா இருக்கு? டேய், கேக்கு காரமா இருக்கிறது கூட நான் தாங்கிப்பேன்டா. என் தலை அஜித் வந்து இந்த கேக்க சாப்பிட்டாருன்னு ஒன்னு சொன்னியே, அத மட்டும் என்னால தாங்க முடியாதுடா. அங்க யாரு இருக்கிறது? எனக்கு சீக்கிரமா தண்ணி கொண்டு வாங்க. ஹே சோனா காக்கா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சாங்க. சோனா காக்கா எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போச்சு. அம்மா அடி, என்ன அடி! என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு அடியை வாங்கினதே இல்லை. எல்லாம் அந்த பன் கேக்குனால வந்தது. நேற்று நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சு? சரி, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பன் கேக்க சாப்பிட்டுச்சு. காரம் மூக்கு வரைக்கும் ஏறுச்சு. உடனே அந்த பன் கேக்க கீழே போட்டுச்சு. ஐயையோ, என்ன பன் கேக்கு ஸ்வீட்டா இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு காரமா இருக்கு.
அட என்ன கிரீமுக்கு பதிலாக மிளகாய் சட்னியே வச்சிருக்காங்க. நான் திருடுறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னைய கைமா பண்ணிடுவாங்க. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு இல்லை இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிச்சு. அந்த சமயம் டூட்டு காக்கா சோனாவை கூப்பிட்டுச்சு. என்ன சோனு, கேக் எல்லாத்தையும் வித்து லாபம் பண்ணிட்ட போலையே, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் அந்த கேக்கில் மிளகாய் சட்னியை ஊற்றி வச்சேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த பக்கம் வராத, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு நீ அவ்வளவுதான், இங்கேருந்து போயிடு. ஃப்ரெண்ட்ஸ், சோனா கொண்டு போன கேக்கு எப்படி காரமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு லைக் போட்டுடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சோனா காக்காவை நம்பவே இல்லை, இருந்தாலும் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம். நேற்று நைட்டு ஸ்வீட் பன் கேக்க என்ன பண்ணலான்னு யோசித்தோம். ஃப்ரெண்ட், இந்த பன் கேக்ல இருக்கிற க்ரீமை எடுத்துட்டு மிளகாய் சட்னியை வைப்போம். சோனா காக்கா வந்து திருடி மாட்டிப்பான். சபாஷ், செம்ம ஐடியா. மிளகாய் சட்னியை சாப்பிட்டு அவனுடைய வாய் வெந்து போகட்டும். இப்படி தான் சோனா காக்காக்கு தெரியாமல் பன் கேக்கை மாற்றி வச்சோம். அது தெரியாமல் சோனா அதை எடுத்துட்டு போய் பாட்டிக்கிட்டான். நாங்கள் இப்படி தான் சோனாக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ரோஷினி, வதிலியா, திவ்யா, ஷாலினி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஹாய் மீனாட்சி விக்னேஷ், ஹாய் வதிலியா, ஹாய் ரிசத், திவ்யா, ஷாலினி, ஹாய். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் சோனா காக்கா எத்தனை கேக்கை விற்றுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்டில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.